السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் வைகரை பொழுதினுடைய சுபஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வினுடைய மகத்தான ஷஅபான் மாதத்தின் 14 இரவுகளை முடித்து தற்போது ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவான ஷபே பராஅத் என்று சொல்லப்படுகின்ற பராஅத்துன் மினத் துனூப், பாவங்களை விட்டு நீங்கி விடுதல் என்கின்ற மகத்தான இரவை நோக்கி நாம் எல்லாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். ஷபே பராஅத், ஷபே என்பது அது பார்சி மொழியினுடைய வார்த்தை. ஷபே என்றால் இரவு என்று அந்த மொழியில் இந்த அர்த்தத்தில் சொல்லப்படும். பராஅத் என்பது அரபி வார்த்தை. பராஅத் என்றால் விலகி இருத்தல், விடுதலையாகுதல், நிரபராதியாக இருத்தல், நீங்கி விடுதல் போன்ற 66 அர்த்தங்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. இது இரண்டும் சேர்ந்ததுதான் ஷபே பராஅத், பராஅத் இரவு என்று நாம் தமிழில் சொல்கிறோம். இந்த பராஅத் இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறானா? ஆம், கூறியிருக்கிறான். எல்லா இரவுகளும், முக்கியமான அல்லாஹ் படைத்த எல்லா இரவுகளும், எல்லா காலை நேரங்களும், எல்லா நேரங்களும் சிறப்பானவை தான். எதுவுமே இது இந்த மாதிரியான நாள், அது அந்த மாதிரியான நாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காலத்தை நம்ம அப்படிலாம் வர்ணிக்க கூடாது. எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் சிறந்தது தான். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்து சில விஷயங்கள் நல்ல காலமாகவும் சில விஷயங்கள் கெட்ட காலமாகவும் நாம் செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் அது பார்க்கப்படுகிறதை தவிர அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொன்னான டைம் இஸ் கோல்டு என்று சொல்லப்படுகின்ற பொன்னான காலம் என்பது அது என்னைக்குமே நமக்கு பொன்தான், தங்கம் தான். அது தங்கத்தை என்றைக்குமே அதனுடைய அந்தஸ்தை விட்டு நாம் குறைத்து விட முடியாது. அதனால் நாம் செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர காலத்தை நம்ம கெட்ட காலம் நல்ல காலம் என்று வர்ணிக்க கூடாது என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அந்த வகையில் அல்லாஹ் படைத்த பொன்னான காலங்களில் மிகப்பெரிய சாலச்சிறந்த காலங்கள் என்று மார்க்கத்தில் சில காலங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆனுடைய வெளிச்சத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில சூரத்துத் துஹான் 25வது ஜுஸ்வில் இருக்கக்கூடிய சூரா, அந்த சூராவினுடைய 3வது வசனத்திலிருந்து அந்த சூரா எப்படி தொடங்கும்னா ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என்று 2 வசனங்கள் முடிஞ்ச உடனே அல்லாஹ் சொல்லக்கூடிய 3வது வசனம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகஹ் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃரகு குல்லு அம்ரின் ஹகீம் அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஸிலீன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய லைலத்து முபாரகா, பரக்கத் பொருந்திய இரவு எது? ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு விதமான இரவை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அதனுடைய முன்பின் வசனங்களை, அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய தாத்பரியங்களை வைத்து இது இந்த இரவை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லையும் அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் இமாம்களுடைய அந்த கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து அந்த இரவு இந்த இரவை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று முடிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில பரக்கத் பொருந்திய இரவு என்று சூரத்துத் துஹானிலே அல்லாஹ் எந்த இரவை சொல்லி காட்டுகிறான்?
பரக்கத் பொருந்திய இரவுனா லைலத்துல் கத்ர் இரவு பரக்கத் பொருந்திய இரவு தான். ஒவ்வொரு வாரமும் நம்ம அடையக்கூடிய வியாழக்கிழமை இரவு பிடிச்சா வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இரவு சிறப்பான இரவு தான், பரக்கத் பொருந்திய இரவு தான். மேராஜினுடைய இரவு பரக்கத் பொருந்திய இரவு தான். இப்படி காலங்கள்ல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாமே பரக்கத் பொருந்திய இரவுகள் தான். நீங்க ஷபே பராத் என்று சொல்லப்படுகின்ற ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு பரக்கத் பொருந்திய இரவு குறித்து தான் அல்லாஹ் அங்கு சொல்கிறான் என்று நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அடுத்த வசனங்களை பாருங்க. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா இன்னா குன்னா முந்திரீன். அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பரக்கத் பொருந்திய இரவு சொல்லிட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்லணும்? பரக்கத் பொருந்திய இரவுப்பா, அதை நீ பரக்கத்தா கருது அப்படின்னு சொல்லலாம்ல. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ஏன் சொல்லணும்? சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அந்த இரவில் தான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன் சொல்லணும்? அம்ரன் மின் இந்தினா, இது நம்முடைய புறத்திலிருந்து வந்த கட்டளையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் எந்த இரவுல செய்யப்படுது? பரக்கத் பொருந்திய இரவு நிறைய இரவுகள் இருக்குது. அதுல ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவுல தான் நம்முடைய விஷயங்களை எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சொல்லி தந்து விட்டார். என்ன சொல்லி தந்திருக்காங்க? சஹீஹுல் புகாரி, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அஸ்ஹீஹுல் குதுபி வஅத கிதாபில்லாஹ் சஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்து இந்த உலகில் மதிக்கப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெட்டகம் சஹீஹுல் புகாரி. அந்த சஹீஹுல் புகாரியிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை நீங்கள் அடைந்து விட்டால் இரவு நேரம் முழுவதும் நின்று வணங்குங்கள், பகல் நேரம் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள். ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆட்சி என்கிற சிம்மாசனத்திலிருந்து சமாஉத் துன்யா என்று சொல்லப்படுகின்ற முதல் வானத்திற்கு வந்து விடுகிறார். வந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜர், வைகரை பொழுது உதயமாகின்ற வரை அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளின் மூலமாக கேட்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் யாராவது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கேளுங்கள், நான் உங்களுக்கு அந்த நோய் நீங்கி ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை தருகிறேன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் யாராவது உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ரிஸ்க், உங்களுடைய உணவு அத்துணையும் விசாலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறேன், விசாலப்படுத்தி தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவுல நடுநிசி நேரத்துல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டினுடைய வளமையின் போது அவங்க வீட்டுல தூங்குறாங்க. திடீரென்று நடுநிசி நேரத்துல எழுந்திருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுல இருந்து இன்னொரு மனைவியினுடைய வீட்டுக்கு தான் போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே நான் போனேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஜன்னத்துல் பக்கி என்கின்ற அந்த இடத்தில மன்னரைகள், கபிரிஸ்தான்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அமர்ந்து துஆ செய்து கொண்டிருந்தார்கள். துஆ செய்து விட்டு திரும்புகிற போது நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து, என்ன ஆயிஷா, என்ன இந்த நேரத்தில் நீ வந்திருக்கிறாய் என்று கேட்டதுமே
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், ரசூலுல்லாஹ் இந்த நேரத்திலும் தாங்கள் எழுந்திருந்து வந்து இங்கே நீங்க துஆ செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இன்று இரவு என்ன இரவு என்று உனக்கு தெரியுமா? இதுதான் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு. இந்த இரவிலே எல்லோருடைய அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு சென்று அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படும். அந்த இரவில் உள்ள எல்லாரினுடைய நன்மை தீமை எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்கிற போது, என்னுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி நான் துஆ செய்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த அமல்களுடைய பட்டோலையை திறந்து பார்க்கிற போது நான் செய்யக்கூடிய அந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். அது அந்த இடத்தில் காட்டப்படுகிற போது யாரினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாத அளவிற்கு இருக்கிறதோ என்னுடைய துஆவின் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சஹருடைய நேரம் வந்ததும் நாம் நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு நோன்பாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பராத்தில வந்ததுமே மக்ரிப் தொழுகை முடித்து விட்டு 3 யாசின் ஓதுகிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்யப்பட்டதா, இவர்களுடைய காலத்தில் செய்யப்பட்டதா எல்லாம் கேட்டு நம்ம செஞ்ச அந்த நல்ல அமலையும் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிறது. எப்போ உனக்கு அந்த விஷயம் புரியல, உனக்கு அந்த விஷயம் மனசுல ஏற்றுக்கொள்ள முடியல, நீ ஒதுங்கிரு. செய்யக்கூடிய நல்ல ஒரு அமலை செய்யக்கூடியவர்களை ஏன் நீ நிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு அந்த விஷயம் தெரியல, நீ அறகுறை அறிவு என்றால் நீ ஒதுங்கிவிடு. நீ முழுமையான அறிவாக இருந்தாலே போதும். நீ நான் பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லு என்று இருந்துக்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீ அறிவாளி என்பது அது உனக்குள்ளே வைத்துக்கொள். மற்றவனுக்கு நான் அறிவாளி என்று நீ நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய அந்த வெளிச்சத்தில் தான் எல்லா நல்ல அமல்களையும் நமக்கு உட்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல அவ்வளவுக்கான ஆபாவும் லா யஅகிலுன ஷைஆ வலா யஹ்ததுன் என்று அல்லாஹ் சொல்றானே, உங்க முன்னோர்கள் அறிவு இல்லாமல், உங்க முன்னோர்கள் எந்த ஒரு நேரி வழியிலும் இல்லாமல் கெட்ட வழியை காட்டி கொடுத்தா நீங்க அதையும் பின்பற்றுவீர்களா என்று அல்லாஹ் சொல்றானே. ஆமா, யார் இல்லைன்னு சொன்னான்? எந்த முன்னோர்களை பத்தி சொல்றான் அல்லாஹ்? அங்க அறியாமை காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அறியாமை காலமா? ஏன் டிஜிட்டல் காலங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ மூலமா இன்றைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். எல்லா மூலையும் நல்லாதான் வேலை செய்யுது. குர்ஆனை திறந்து பாருங்கள். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹதீஸ்ல 3 விஷயங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படுவது, இன்னொன்று நோய் நொடி நீங்கி ஷிஃபாவை பெறுவது, மூன்றாவது ரிஸ்க் விசாலப்படுவது. இந்த 3 விஷயங்களையும் நீங்க யாசின் ஓதி நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அது என்ன யாசின் தான் ஓதணுமா? குர்ஆன் முழுசா ஓது, யார் ஓத வேணாண்டா? நாங்க ஏன் யாசினை மட்டும் ஓதுறோம் அப்படின்னா, கல்புல் குர்ஆன் சூரத்து யாசீன், குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய இதயத்தோடு போய் பேசணும்னா நம்ம என்னங்க செய்வோம்? உன்னுடைய ஹார்ட்டை டச் பண்ணி நான் பேசுறேயா சொல்லுவோமா இல்லையா? அது போல குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன். அந்த யாசீனையே ஓதி நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அப்படியே உள்ளம் இறங்கி அல்லாஹ் வந்துருவான் இல்லையா? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த அமலை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஷபே பராத்துல இஷாவிற்கு பிறகு கபிரிஸ்தானிற்கு சென்று நம்முடைய முன்னோர்கள் நின்று நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். எல்லாம் ஹதீஸ், எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. உனக்கு அது புரியவில்லை என்றால் நீ ஒதுங்கிக்கொள். செய்றவனை நீ தடுக்காத. என்னைக்கு உன்னுடைய அறிவு குறைவானது என்பதை நீ விலகிக் கொண்டு நீ ஒதுங்கிவிடு.
செய்யக்கூடியவனை நீ தடுக்காதே. அது உனக்கு எந்த விதத்திலும் உனக்கு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இதன் தஸவ ஷஅபான் ஃபலா தஸூமு, ஷஅபான் மாதம் பாதி விட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு எவனாலும் ஒருத்தன் சொல்லுவான், நம்பிடாதீங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். ஷஅபான் மாதம் 15 விட்டால், பாதி விட்டால் நோன்பு வைக்காதீர்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், எதுவும் பலகீனமான ஹதீஸ்லாம் இல்லை. ஆனா நீ விளங்கினது தான் பலகீனம். அங்க என்ன சொல்லியிருக்காங்க? அரபி வார்த்தை உனக்கு விளங்க தெரியுமா? அரபி மொழி உனக்கு விளங்க தெரியுமா? இதன் தஸவ ஷஅபான், ஷஅபான் 15 நிறைவு ஆகிவிட்டால், அதுதான் அந்த இடத்துல அர்த்தம். ஷஅபான் 15 நிறைவு ஆகிவிட்டால், அப்போ 15 முடிஞ்சிட்டா. ஷஅபான் மாதத்தினுடைய 16 ஃபலா தஸூமு, நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். ஏன்? காரணம் என்ன? அடுத்து வரக்கூடியது ரமலான் மாதம். ரமலான் மாதத்துல நீங்க ஃபர்லான நோன்பு வைக்கணும். இதெல்லாம் சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு. இதெல்லாம் நீ சுன்னத்தான நஃபிலான நோன்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து ரமலான் மாதம் வந்தோன்னா ஃபர்லான மாதத்துல நீ நோன்பு வைக்காம நீ போயிட்டனா மிகப்பெரிய பாவியாயிருவே, மிகப்பெரிய நாசம் உண்டாகும் உனக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஅபான் மாதம் 15 நிறைவாகிவிட்டால் நீங்க அதுக்கு பிறகு 16 29 அல்லது ஷஅபான் மாதம் 30 நாளும் நீங்க என்ன செய்யாதீங்க, பிந்திய 15 நாள்ல நீங்க நோன்பு வைக்காதீங்க. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்லாம் நமக்கு சொன்னாங்க, அந்த ரமலான் மாசத்தை நீங்க கொண்டாட வேண்டும் என்பதற்காண்டி உங்களுடைய துணிமணிகள், உங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம், ஜக்காத்தினுடைய விஷயங்கள், இதெல்லாம் நீங்க அந்த 15 நாட்களுக்குள்ள கணக்கு பண்ணி அந்த துணி வாங்குறது கொள்றது எல்லாமே அந்த 15 நாள்ல நீங்க முடிச்சுட்டு ரமலான் மாசம் 1 பிறக்க போதுண்டா பள்ளி வாசலுக்கு விரைஞ்சு வந்துடுங்க. ரமலான் மாசம் 1 to 30 வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. என்னங்க நீங்க இப்படி, நான் ரமலான் மாசத்துல அப்பதான் 27க்கு ஒரு துணி எடுக்கணும், அதுக்கப்புறம் 30க்கு ஒரு துணி எடுக்கணும், அதுக்கு பெருநாளைக்கு ஒரு துணி எடுக்கணும், 15க்கு ஒரு துணி எடுக்கணும், 10வது நோம்புக்கு ஒரு துணி எடுக்கணும். என்ன எடுத்து எல்லாத்தையும் போச்சுட்டீங்க. ஏங்க ரமலான் மாசத்துல நீங்க அங்க போய் நிக்க கூடாதுங்க. கடை வீதியில, கடை வீதிகள் நின்று இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் ஜூஸ் குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க புர்கா போட்டுக்கிட்டு. ரமலான் மாதம் ஃபர்லான நோன்பு, அதுலயும் அஜத்து குருகுருன்னு பாக்குறாருன்றதுக்காண்டி முந்தானையை முடிச்சு போட்டுறது. ஏங்க அஜத்து தான் குருகுருன்னு பாக்குறாரா? போற வரவங்க 1000 பேர் பாக்குறாங்க உங்களை. அத்துணை விஷயங்களையும் கவனித்துக் கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லி தந்தாங்க. நீ ஹதீஸை விளங்கினது தப்பு, உன்னுடைய விளக்கத்தில் தவறே தவிர ஹதீஸ்ல சொல்லப்பட்டது சரிதான். ஷஅபான் மாதத்தினுடைய 15 நிறைவாகிவிட்டால் 16 29 வரைக்கும் நீ நோன்பு வைக்காதன்னு சொன்னது சரிதான். யாரு இல்லைன்னு சொன்னா? நீ விளங்கினது தப்பு, உன்னுடைய அறிவு பலகீனம். அதனால் நீ ஹதீஸை அடிப்படையாக வைத்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நீ சொல்லிவிடாது என்றுதான் ஹதீஸுடைய விரிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நேரத்தில் அந்த அமலை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அடையக்கூடிய அந்த பராத் இரவில் முழுமையாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்